ஸோ நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எந்த ஒரு டெஸ்ட்டுன்னு எழுத போயிட்டாலே, அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் நான் 3 தடவ படிச்சுட்டு போவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஓவரால் ரீடிங். அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன அந்த அதோடைய கிரக்ஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து அதில இருக்க இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே இதெல்லாம் வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம்னா, அதில என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பிரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அத அண்டர்லைன் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் ரீடிங்ல. ஸோ செகண்ட் ரீடிங்ல அத மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் தான் உங்களுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் ஆகும் ஸ்கூல் புக்ல இருக்க சாப்டர். அடுத்து செகண்ட் டைம் போகும்போது உங்களுக்கு அது 1/2 அன் ஹவரா குறைஞ்சிரும். நீங்க எல்லாமே ஆல்ரெடி அதில இருக்க அந்த எல்லாம் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. செகண்ட் டைம் வந்து ஃபுல்லா படிக்க தேவையில்ல. அந்த ஒரு எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களோ, இல்ல ஹைலைட் பண்ணியிருக்கீங்களோ, அத மட்டும் படிச்சுட்டு போனா போதும். அதையே இன்னும் சிம்ப்ளி பண்ணுனா, ஏதாவது அதில இருக்க கீவேர்ட்ஸ் மட்டும் சைட்ல எடுத்து எழுதி வச்சுருவேன். நான் தனியா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கம்மி தான். அந்த புக்ல ஏதாவது ரொம்ப கீவேர்ட்ஸ் இல்ல கீ ஃபேக்டர் தான் இருக்குன்னா, அத சைட்ல எழுதிருவேன். ஸோ 3 டைம் போகும்போது அத மட்டும் பார்த்துட்டு போவேன். ஸோ 3 டைம் வந்து அந்த ஒரு சாப்டர் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். அது எக்ஸாமுக்கு காலையில படிப்பேன். 3 டைம். முன்னாடி நாள் நைட்டு வந்து செகண்ட் ரிவிஷன் நடக்கும். எக்ஸாம் அன்னைக்கு காலையில ஓகே நம்ம யுபிஎஸ்சிக்கு போகும்போது அந்த மாரி நடக்க முடியாது. பட் டெஸ்ட்டுக்கு போகும்போது நமக்கு டைம் இருக்கும் இல்லையா? காலையில படிச்சுட்டு போலாம். ஸோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு அத நான் என்னுடைய இது வந்து எப்பவுமே 3 ஐட்ரேஷன் இருக்கும். எந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும். அது பிலிம்ஸ் ஆகும், மெயின்ஸ் ஆகட்டும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு அந்த ஃப்ளோ அங்க நிக்காது. ஒரு தடவ படிக்கிறதுக்கு என்ன எல்லாருமே ஓகே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். ஸோ இந்த மாரி நீங்க ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் அந்த மாரி ஒரு 2, 3 கம்ப்ளீட் டெஸ்ட் எழுதிங்கன்னா, ஸோ ஒரே ஏரியாவ நீங்க ஒரு ஒரு 5 டூ 6 டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபேக்ட்ஸ் நின்னுடும். ஃபேக்ட்ஸ பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. திரும்ப திரும்ப படிக்கிறப்ப எல்லாமே நின்னுடும். ஸோ அதான் நான் ஆரம்பிச்சது வந்து என்னுடைய ஜர்னி இப்ப டிஎன்பிசில ஆரம்பிச்சது ஒரு ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் வந்து யுபிஎஸ்சி ஆரம்பிச்சேன். 2023லேருந்து நான் யுபிஎஸ்சி எழுதிட்டு இருந்தேன். ஸோ 2023 மட்டும் என்னால கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எல்லா பிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். 2 தடவ மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ம்.